ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோவோட கண்டினியூஷன் வீடியோ தான், அது பார்ட் 10. இது ட்ரேடிங்கோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ எஸ்டர்டே ஒரு வீடியோவில் வந்து மெசேஜ் வரைக்கும் நான் எடுத்திருப்பேன். இந்த ஒரு 4 செக்ஷன் மட்டும் எடுத்திருப்பேன். ஸோ டுடே வந்து கண்டினியூவாக போகலாம். இது வந்து நான் சொல்லியிருக்கேன் 3 to 4 வீடியோஸ் கிட்ட எடுத்துருவோம். ஏன்னா எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து இப்போ இந்த பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாண்ட் ஸ்க்ரீனர் இருக்கும், கிரிப்டோ இருக்கும், காயின்ஸ் இருக்கும், எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட் கரண்ட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸு எல்லா கம்பெனிஸ்க்கும் அங்கங்கே ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கும், ஐபிஓ ப்ரைஸ் இருக்கும், எல்லாமே லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கம்பெனியோட ப்ரைஸ் காட்டும், சேஞ்சஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கரண்ட்லி மார்க்கெட் வந்து பர்சன்டேஜில் இருக்கான், மைனஸில் இருக்கானா, இல்லை ப்ராஃபிட்டில் இருக்கானா, அதோட வால்யூமு டோட்டலாக 4.71 மில்லியன் கிட்ட வால்யூம் இருக்குது, மார்க்கெட் கேப்பு, இது லைட்டாக நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா இதிலே பாருங்கள் எல்லாமே இருக்கும். இண்டெக்ஸு, ப்ரைஸு, மார்க்கெட் கேப் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். இந்த பிஎன்டி இருக்கும், இபிஎஸ்ஸு, அதோட க்ரோத் பாருங்கள். இது வந்து டிடிஎம், இது வந்து இயர்லி குவார்ட்டரும் காட்டும், மந்த்லி குவார்ட்டரும் காட்டும். இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கா இந்தியன் ஸ்டாக்ஸு. நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் இதிலே வந்து ட்ரேடிங் வீலே பார்த்துக்கலாம். ட்ரேடிங் வந்து எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் பையில் இருக்கானா, செக்டார். நீங்கள் வந்து இப்போது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா உங்களுக்கு பேங்க்னு தெரிஞ்சிடும். அதனால் ஃபினான்ஸ். இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு சுத்தமாக தெரில, எல்என்டி எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ், என்னென்ன ஆர்கனைசேஷன் இங்கேயே காமிச்சிரும். அது ஓவர்வியூ. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் இருக்குது, ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 1539.60 இருக்குது. அதுக்கப்புறம் அதோட சேஞ்ச் பர்சன்டேஜ், 1 வீக்கோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ, 1 மந்தோட ப்ராஃபிட் இவ்வளோ, 3 மந்தோட ப்ராஃபிட்டு, அந்தமாதிரி இயர்லி எல்லாம் ஆல் டைம் ப்ராஃபிட்டு. இங்கே ஆல் டைம் ப்ராஃபிட் பாருங்க 9000% கிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கலாமா இல்லையான்னு வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கேப்பு, வால்யூம் சேஞ்ச்லாம் காட்டும். வேல்யூஷன்லாம் அந்த ப்ரைஸ் வந்து கரண்ட்லேயும் வந்து எங்கே அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது பெருசாக உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. டிவிடெண்ட்ஸ்னால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ எவ்வளோ பேர் ப்ராஃபிட்டபிள் இருக்காங்க, மார்ஜின் என்ன, அதுக்கப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, கம்பெனியோடது. இங்கே பாருங்கள் 2025 Q2 என்ன எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. நீங்கள் வந்து அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதோ இல்லையோ உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டாப் கம்பெனிஸ்லாம் பாருங்கள், அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ க்ரோத்தில் இருக்குன்னு. டிசிஎஸ், எஸ்பிஐ இன்ஃபோ, எல்ஐசி, ஐடிசி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் பாருங்கள். உங்களை அந்த ஆப் லாகின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்லாம் அவங்களோட குவார்ட்டர்ஸோட கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ கேஷ் இருக்குது, அதோட லைபிலிட்டிஸு, அது நெட் டெபிட்டு, டோட்டல் ஈக்விட்டி எல்லாமே காட்டும். கேஷ் ஃப்ளோ அதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபினான்சிங், அதோட காஸ்ட்லாம் இங்கே காட்டும். அது வந்து இது ரெண்டும் டெக்னிக்கல் நாங்கள் அருமையாக சொல்லணும்னா டெக் ரேட்டிங் இருக்கும், எம்ஏ ரேட்டிங் இருக்கும், ஓஎஸ் ரேட்டிங் இருக்கும். ஸோ அவங்க வந்து கரண்ட்லி பையில் இருக்காங்களா, ஸ்ட்ராங் பையில் இருக்காங்களா, இதெல்லாம் ஓவராலாக. இப்போ 100 பேர் வந்து 100 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு 80 பீப்புள் கிட்ட ஒரு பையில் இருக்காங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அல்காரிதமே வந்து சும்மா ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு மோர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுக்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு செக்ஷனுக்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுதான் எடுத்தேன் நான். இப்போ நெக்ஸ்ட் இது பைன்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்களே உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்தால் நீங்களே ஒரு கோடிங்லாம் போட்டு இதை கிரியேட் பண்ணலாம் ஏதாச்சும். அதுக்காக தான் இது. இல்லை, மேலே ஒரு செக்ஷன் விட்டுட்டேன். கேலண்டர்ஸ் வந்து இப்போது ஒன்றும் இல்லை, நியூஸஸ்லாம் பார்ப்பீங்களே, அதுதான் இங்கே கேலண்டர்ஸ். ஸோ
கேலண்டர்ஸ்லேயே காமிச்சிடும் எப்பப்பெல்லாம் என்னென்ன நியூஸ் வருது பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட்டு நியூஸ் இருக்குது, பிஓசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்தமாரி வந்து எல்லா கண்ட்ரியோட நியூஸும் இதுலேயே வந்துடும். ஸோ இதுலேயே எக்கனாமிக் இருக்கும், ஏர்னிங்ஸு, ரெவென்யூ, டிவைடெண்ட்டு, ஐபிஓ. இங்கே பாருங்கள் எல்லாமே காட்டுது பாரு. மண்டே என்ன நியூஸ் இருக்குது, மண்டே எக்கனாமிக் நியூஸ் ஒரு 38 இருந்திருக்கு. இப்போ போன மண்டே தான் இது. அதுக்கப்புறம் அப்கமிங் இதெல்லாம் கூட காட்டுவாங்க, ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் நியூஸ் இதெல்லாம் வந்து இங்கேயே காமிச்சிடும். ஸோ இது வந்து இந்த நியூஸ் கேலண்டர். அண்ட் தென் இதை வந்து கம்யூனிட்டி, அதை சொன்னல சேட்லாம் பண்ணால் இங்கே வந்து கம்யூனிட்டி யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இங்கே காமிச்சிடும். அவங்களோட வியூஸ்லாம் இதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு. ஸோ அதுதான் நீங்களே கூட இதுமாரி பண்ணலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, அந்த அலாரம் செட் பண்ணுறது தான் நான் நோட்டிஃபிகேஷன் சொன்னேன். இங்கேயே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். உனக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ராடக்ட்ஸ்லாம் இது இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே நம்ம ஸ்டார் போட்டு வச்சுக்கிறது. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டில் காட்டும் அது. கொஷின் மார்க்ஸ்னால் இப்போ ஹெல்ப் சென்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும், அந்த மாதிரி இது ஹெல்ப் சென்டர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே எடுப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு செக்ஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து ரீகமெண்ட் பண்ண முடியும், ஆர் ஏதாச்சும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.